ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுனால சாப்பாட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சொல்லாமல் கிளம்ப சாப்பாடுன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன விட பார்க்குறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக மணி 7 ஆகுது. ஸோ 7 மணிக்கு நான் எங்கடா இந்த நேரம் குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. ஸோ அதனால் பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்குது. நாங்கள் எப்பயுமே சரி அங்கே ஊரில் இருந்தாலுமே இங்கே சிவன் கோயில் தான் வந்து இருப்போம். நைட் ஃபுல்லாக கண் முடிச்சு கோயிலே தங்கியிருப்போம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு நானும் மனும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நான் காலேஜ் போகிறது தலை குளிச்சுட்டு தான் போனேன். திரும்பவும் வந்து சரி குளிச்சிடலாம், ஏன்னா காலை வந்து டயர்டாக இருக்கும் சார், குளிச்சிடலாம் சொல்லிட்டு திரும்பவும் வந்து குளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிளம்பி சிவராத்திரிக்காக சிவன் கோயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். பிரதோஷனாலே நான் போயிட்டு வருவோம். பட் சிவராத்திரின்றது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் வருது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலானது இல்லையா, அதனால் கோயிலே போயிட்டு சிவராத்திரி ஆமாம் வீட்டெல்லாம் பூட்டிக்கிட்டே போயிடுவோம் கோயிலுக்கு. கோயிலேருந்து காலை தான் வருவோம். இன்னும் கிளம்புல ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டு தான் இருக்கோம். அதுதான் வந்து இப்போ தான் தலை குளிச்சிடும், வந்தாலும் பொட்டு வைக்கணும், தலை சீவனும் எல்லாம் பண்ணணும். சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ண பாருங்க. எதுக்கு நம்ம சேனல் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கே வரைக்கும் கேட்குது, ஏன்னா கோயிலில் சிவன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம்லாம் வந்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வருஷமே வைப்பாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்குது. ஸோ நானும் சீக்கிரம் போகலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அம்மாலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணியிருந்தோம். அம்மா வந்தாங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு வந்தால் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பரதநாட்டியம்லாம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு தான் வந்து போவோம். ஸோ அதனால் வீட்டுக்கு சீக்கிரமாக பார்த்துட்டு வந்தேன் சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டுமே. எப்படி இருந்தாலும் அவங்க வரத்துக்கு டைம் ஆகுன்றதுனால நாங்கள் முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போகிறோம். போலாமா? போலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் சவுண்ட் கேக்குது. ஆமா எப்படா போவோம். போயிட்டு பார்த்துட்டு வரலாம். வந்தோடனே அப்புறம் அம்மாலாம் வந்தோடனே திரும்ப எல்லாரும் ஒண்ணா போயிட்டு போலாம். ரொம்ப நேரம் நடக்கும். விடிய இன்னைக்கு சிவராத்திரி தான். ஆமா அவங்க கொஞ்ச நேரம் தான் நடக்கும். ஒரு 11 மணி வரைக்கும் தான் பரதநாட்டியம் நடக்குமே. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. குழந்தைங்கலாம் ஆடுவாங்க இல்லையா, ஸ்கூல் பசங்களாம், அதனால ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரி போலாமா? போலாம். சரி வாங்க.
என்ன சரணையா வந்தோடனே வேலை ஆரம்பிக்கிற போல. வீட்டுக்கு போயிட்டு வரலாம் தான் பிளானு. சரி இல்லைங்க வந்ததுனால கோயில் உள்ளே வந்துட்டோம். கேழ்வரகு மாவுல பால் செஞ்சு. ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் குடிச்சிட்டேன். டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நல்லா இருக்கு. நான் கூட பருத்தி பாலும் நினச்சிட்டேன். பருத்தி பால் இல்லையா? இன்னும் எங்கே பண்ணல வந்தோடனே இந்த வேலை தான் நடக்குது. கொஞ்ச நேரம் ஆனால் க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா செம கூட்டம் இருக்கு. எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க. அப்படியே போயிட்டு அப்படியே வந்து நடந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பரதநாட்டியம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப வருஷம் வைப்பாங்க சொல்லியிருக்கல அதை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் உள்ள கருவறையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் டிவியில் வந்து போட்டாங்க. அதெல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய கூட்டம் இருக்குது. செம்ம கூட்டம். எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய கூட்டம் வந்துருக்கு. ஸோ நிறைய பேர் நோட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே லைனில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைய 12 மணிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி 3 டைம் ஏதோ அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ 12 மணிக்கு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் குறையுன்னு பார்க்குறேன். ஸோ கூட்டம் குறைச்சதுக்கப்புறமா போயிட்டு நம்மளும் அங்கே ஜாயின் பண்ணிடலாம். நான் வேற வந்து பட்டை போட முடியலேன்னு சொல்லிட்டு அதே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கேன். ஏன்னா உள்ளே போனால் தான் விபூதி கிடைக்கும். அதனால் நாம் வந்து வெளியில் விபூதி எடுத்து நம்ம படிச்சுட்டு நம்ம பட்டை போட்டுக்கலாம். ஆமாம் ஆமாம் யார் எதுவுமே விபூதி இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இல்லை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணதுனால சாப்பாட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புளி சாதம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயிலுக்கு வந்தாலே எப்போ நார்மல் டைமில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் போடுவாங்க. இந்த புளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்குமே. சன்யா என்ன ருசிச்சு சாப்பிட்ற போல சூப்பராக இருக்குது. அதனால ரசிச்சு சாப்பிட்றோம். புளி சோறு போச்சு. இப்போ வந்து சாம்பார் சாதம் சூப்பராக சாம்பார் சாதம் நல்லா சாப்பிட்டேன். நீலாம் ஃபர்ஸ்ட் நீ நானெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுமா. இவங்க தான் லேட் என்ட்ரி. சொல்லாம கிளம்ப சாப்பாடுன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க. எதாச்சும் வந்து பார்க்கும்போது உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க. கப்பு முக்கியம் பிகில்ன்ற மாதிரி சோறு முக்கியம். சரி சரி சாப்பிடுங்க 2 பேரும். நீ கூட தான் புளி சோறு சாப்பிட பார்த்து எங்களை விட்டுட்டீங்க. நாங்கள் அங்கே போய் சாப்பாடு வாங்குறோம். நீங்கள் எங்களுக்கு முன்னாடி வந்து சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டு. ஆமாம் புளி சோறோட சாம்பார் சாதம் தான் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. டேஸ்ட்டு புளி சாதம் தான். புளி சாதத்தை அடிச்சுட்டு சரியான காரம் வேறு. ஃப்ரெண்ட்ஸ் சிவராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. நடுவில் ஏன் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கு வீடியோ. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூங்கி கலக்கமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் தூங்குறேன். ஆனால் நைட் ஃபுல்லாகவே நான் முடிச்சுட்டு தான் இருந்தேன். மனமே முடிச்சுட்டு தான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. யாரெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு முழுசாக ஒரு சொட்டு கூட நான் கண்ணை மூடலை. கண்ணை சிமிட்டலாம். ஸோ தூங்குறதுக்காக கண்ணை மூடலை. நான் தூங்காமல் விரதம் இருந்தேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து எப்பயுமே சரி சிவராத்திரி அன்னைக்கு தூங்க மாட்டோம். அது மாதிரி தான் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூங்காமலே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நடுவில் டீ பிஸ்கெட்டு அப்புறம் வந்து கிச்சடி நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் சாமிலாம் கும்பிட்டுட்டு. ஸோ அந்த டே வந்து அந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு படுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 12 மணிக்கு தான் எழுந்து சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறமா காலேஜ் கடைக்கு போனேன். ஸோ எனக்கு இப்படி தான் போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.